ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு சார்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ப்ரோ ட்ரெண்டுக்குமே கவுண்டர் ட்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சரிங்களா? லாஸ்ட் வீக் மட்டும் தான் அப்படி பண்ணிச்சு. பட் இந்த வீக் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீக்லேருந்து ரெகுலராக வந்து ப்ரோ ட்ரெண்டு மட்டும் நமக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு சில ஜோன்ஸ் மட்டும் கவுண்டர் ட்ரெண்டோட ஜோன்ஸ் மார்க் பண்ணுவோம். ரீசன் என்னென்னா, அங்கே வந்து மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கேர்ஃபுல்னஸ்க்காக 1-2 ஜோன்ஸ் மட்டும் அந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். ரெகுலராகவே ப்ரோ ட்ரெண்டு தான் பண்ணுச்சு. பட் ஒரே ஒரு வீக் மட்டும் கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணி பார்த்துச்சு. பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேண்டாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால நம்ம மறுபடியும் வந்து ப்ரோ ட்ரெண்டுக்கே வந்து போகிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன கவுண்டர் ட்ரெண்டு தான். சரிங்களா? அதை தான் உங்ககிட்ட நான் வந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம ஜிபிபி ஜேபிஒய் எடுத்துக்கோம். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றப்பவே நமக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? என்னென்னா, எவ்வளோ தூரம் நம்ம அந்த ப்ராஃபிட்டை சடனாக எடுத்துகிட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துகிட்டு சீக்கிரமாக வெளியே வரதுக்கு பார்க்கணும். இதுதான் வந்து கவுண்டர் ட்ரெண்டோட ஒரு மேஜர் ஃபார்முலா. இது வந்து டிபி அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டேட்டு எல்லாமே வந்து வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? கவுண்டர் ட்ரெண்டை பொறுத்தளவு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க, எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து அந்த கவுண்டர் ட்ரெண்டோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வந்துடணும். ஏன்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது எப்போ வேணும்னாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டு தான் கவுண்டர் ட்ரெண்டு. சரிங்களா? நம்ம வந்து இந்த ஜோன் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்றது தாறுமாறாக போகிற ஒரு விஷயந்தான். சரிங்களா? எப்படி எப்போ திரும்பும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ கவுண்டர் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டை பொறுத்தளவு ரீசன்ட் ஸ்விங் லோ ஒன்று வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது, நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இன் ஸ்மால் டைம் ஃப்ரேம். சரிங்களா? சின்ன டைம் ஃப்ரேமில் இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்கில் பட்டு கூட சில டைம் வந்து மார்க்கெட் திரும்பும். ஸோ வந்து அதையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 1 hour ஜோனில் நம்ம இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கு முன்னாடியே நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து போய்க்கலாம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இப்போ நமக்கு ப்ரெசன்ட் சினாரியோவில் இதுதான் வந்து சிஹெச். பட் ஸ்டில் வந்து இன்னும் மார்க்கெட் மிட்டிகேட் ஆகலை. சரிங்களா? மார்க்கெட் மிட்டிகேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து இப்போ மிட்டிகேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து சிஹெச் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இங்கே பட்டு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா சிஹெச். எப்பவுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரேண்டமாக இந்த விஷயத்தை பார்த்து உள்ளே நடந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல்ல தான் வந்து முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சிஹெச் மார்க்கெட் கொடுக்குதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் நமக்கு ஒரு சிஹெச் கொடுத்துருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல மைன்யூட்டாக அடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சிஹெச் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இதில் ஒரு வேளை நம்பிக்கை இல்லைன்னா கூட அடுத்த ஒரு சிஹெச் வரைக்கும் நீட்டாக வந்து வெயிட் பண்ணி போய்க்கிங்க. பட் இதுவே வந்து போதுமான ஒரு சிஹெச் தான். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு சிஹெச் கொடுத்துருச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக். என்ன ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விக் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விக் ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஓன் விருப்பம் தான். எங்கே நீங்கள் எஸ்எல் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. இங்கே விக் ஆர்டர் பிளாக்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் பஃபர் வச்சு இங்கே வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை வந்து 1 hour ஆர்டர் பிளாக்கில் நீங்கள் வந்து எஸ்எல் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம். என்ன அப்படின்னா, இதுதான் வந்து முக்கியமாகவே நம்ம ஷேர் பண்ணோம். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஏசியன் லோ. சரிங்களா? ஏசியன் லோ. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏசியன் ஹையை தான் வந்து வயலேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஏசியன் ஹையை தான் இப்போ மார்க்கெட் வந்து வயலேட் பண்ணி இறங்குது. கிட்டத்தட்ட இது ஒரு செஷன் ட்ரேடு. ஸோ இங்கே எடுக்குதுன்னா சாலிடாக இது வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்றத சொல்லிடலாம். சரிங்களா? நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் அதுக்கப்புறம் ஏதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கான்னு பாருங்கள்.
அப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இங்கேயே வந்து நீங்கள் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த கவுண்டர் ட்ரெண்ட் எப்போ எப்படி திரும்பும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோ ட்ரெண்டாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து சிக்கலே கிடையாது. ப்ரோ ட்ரெண்டில் நீங்கள் தாராளமாக எவ்வளோ தூரம் வேணாலும் வைக்கலாம். அது போகிற வரைக்கும் போயிட்டே இருக்கட்டும்னு விட்டுறலாம். கவுண்டர் ட்ரெண்ட் அப்படி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணாது. எப்போ வேணாலும் திரும்பும். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஏசியன் லோ வரைக்கும் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து ரொம்ப அதிக ப்ராஃபிட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஒரு 1:3 வந்து பிகினருக்கு வந்து போதுமானது. இது நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் 1:3 அசால்ட்டாக அடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் எடுத்து பழகுங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்து பழகுனதுக்கப்புறம் பெரிய பெரிய டார்கெட்டுக்கு நம்ம அதுக்கப்புறமா போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் எடுத்து நீட்டாக பழகுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி மேலே டவுட் வரும். அப்படி இல்லைன்னா போகுது மறுபடியும் ரிட்டர்ன் வருது அப்படின்ற இதெல்லாம் வரும். நம்ம அடித்தது ஏன் அடிக்கல அப்படின்ற நிறைய டவுட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது வரதுக்கு முன்னாடியே 1:3 மெயின்டைன் பண்ணுங்கள். 1:3 நல்லா உங்களுக்கு அடிக்குதுன்னா அடுத்தது 1:6 வந்து போய்க்குங்க. 1:6 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா 1:9 வந்து போய்க்குங்க. சரிங்களா? 369 ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. இதையே 369 நீட்டாக வந்து இது பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? இதை வந்து மறந்துடாதீங்க 369 என்றைக்குமே. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.